75, 80, 90 லட்சம். இத்தனை செல்வங்கள் எல்லாத்தையும் அழைச்ச நீங்கள் நூற்றி 25 குடும்பத்தை கிட்ட இருக்கு. வெளிநாட்டிலையா? என்ன சொல்றீங்க? 3 வீடு, 4 கடை, 4 கிணறு, 2 டொய்லெட். ஏக்கத்தோடு இருக்கிற அம்மாக்களினுடைய ஆசையையும் கனவையும் தீர்த்து வைக்காம இந்த நாடு எப்பவுமே முன்னேறாது. ஆசை இருக்கும் தான் எங்களுக்கு அந்த நிலத்துல சாக வேணுமென்றதாரையா இப்போ நாங்கள் நேர்த்தி எடுக்கிறோம். யுத்தம் முடிஞ்சது, எல்லாத்தையும் அழிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது, இனி சுதந்திரமாக வாழலாம் என்று சொல்கிற நீங்கள் எதுக்காக மக்களினுடைய காணியை இப்போவும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு கொண்டு இருக்கிறீங்க? செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி எங்களை இனி சும்மா வந்து அடிச்சு போட்டு போகலாம், அப்படி நாங்கள் மாறிட்டோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் இருக்கிற சுப்பர் மடம் என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பருத்தித்துறை என்ற ஒரு பெரிய ஊர் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி ஊர் தான் சுப்பர் மடம். எனவே இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி பருத்தித்துறை பொன்னாலை பிரதான வீதி என்று சொல்லலாம். இந்த வீதியால் இப்படியே போனால் வல்வெட்டித்துறை, தொண்டைமானாறு, அப்படியே காங்கேசந்துறை, அது தாண்டி அப்படியே பொன்னாலை வரைக்கும் போகலாம். அந்த பக்கத்தால் சுற்றி யாழ்ப்பாணத்துக்கும் போகலாம். இதில் இருந்து இப்படியே போகும்போது ஒரு சந்தி வரும். அந்த சந்தியால் வலப்பக்கம் திரும்பி போனால் 800 மீட்டர், இதில் இருந்து 800 மீட்டர் தூரத்தில் பருத்தித்துறை நகரப்பகுதி இருக்குது. இதில் இருந்து நாங்கள் யாழ்ப்பாண நகரப்பகுதிக்கு போகணுமெண்டா 34 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். இந்த இடம் சுப்பர் மடத்துக்குள்ளே வராது, இருந்தாலும் நாங்கள் இந்த ஊரை காணொலியாக பதிவு செய்யும் போது பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தை காட்டாமல் போக முடியாது. இதில் இருக்கு பாருங்கோ, மெதடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலை. இது ஒரு தேசிய பாடசாலை. இந்த பள்ளிக்கூடத்தில் யார் யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. பள்ளிக்கூடத்துக்கு முன்பகுதியில் பாருங்க, சவுக்கு மரம் வைக்கப்பட்டிருக்கு. மதிலுக்கு வெளியிலையும் வைக்கப்பட்டிருக்கு, உள்ளுக்கும் வைக்கப்பட்டிருக்கு. நல்ல நிழலாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. அடுத்தது இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நுழைவாயில் மிக சிறப்பாக இருக்குது. இந்த ஊரினுடைய சிறப்பு என்னென்னா ஒரு பிரதான வீதி போகுது, சரி, அதை விட கடல் இருக்குது, அதை விட தோட்டங்கள் வயல்களும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் அது இன்னும் பார்க்கல, போய் பார்ப்போம். அதில் இருக்கிறது ஆழிப்பேரலை எச்சரிக்கை ஒலிபெருக்கி, அதாவது சுனாமி வந்து வரப்போதுன்னு சொன்னால் இதில் எச்சரிக்கை மணி ஒலிக்கும். சரி, இந்த பக்கம் தான் போகணும் நாங்கள் ஊர் பார்க்குறேன்டா. ஆனால் நாங்கள் இங்கே இருந்து இந்த பள்ளிக்கூடத்தையும் காட்டி கொண்டு வருவோம். பார்த்துக்கொண்டு வாங்கோ. பாருங்க, நிறைய வாகனங்கள் வந்துடுது பிள்ளைகளை ஏற்றுறதுக்காக. இந்த இடத்துல இருந்து தான் சுப்பர் மடம் ஆரம்பிக்குது. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இந்த வீதியால் நேராக போய் இந்த சுப்பர் மடம் எந்த இடத்தோட முடியுதோ அதில் இருந்து வரும்போது இடப்பக்கத்தில் வர குறுக்கொழுங்கைகளை பார்த்து கொண்டு வருவோம். இப்போ பயணம் செய்யும்போது கடலையும் நேரவும் பார்த்து கொண்டு வாங்க. பாருங்கோ, நிறைய படகுகள் தரித்து நிற்குது. மீன்பிடி படகுகள். பெரிய அலை வந்தாலும் படகுகளுக்கு சேதம் வராத மாதிரி வெளியில் அந்த அணை மாதிரி போட்டிருக்கு பாருங்க. எங்கே இது சுப்பர் மடம் இன்னும் விரையிலையே, எங்கே சுப்பர் மடம் இன்னும் முடியலை இதுதான் முடிய போதேன். அதை தேடித்தான் நாங்களும் போய் கொண்டிருக்கோம். இன்றைக்கும் கூகுள் வரைபடம் இல்லாமல் தான் இந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். சரி, இதோட முடியுது. இதில் எழுதி இருக்கு பாருங்க, சுப்பர் மடம் பொது இந்து மயானம். இதோட இந்த சுப்பர் மடம் என்ற ஊர் முடியுது. நான் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருந்து இங்கால வரும்போது இந்த இடத்தோட முடியுது. சரியா, இனி நாங்கள் திரும்பி போவோம். இப்போ இதால் போகும்போது வெள்ள பக்கத்தில் வர முதலாவது குறுக்கொழுங்கைக்குள்ளே போவோம். பாருங்க, இந்த இடத்துல நெருக்கமான வீடுகள் இருக்குது. இதில் ஒரு குறுக்கொழுங்கு போகுது, இதுக்கு போவோம்.
போவோமா யாரோ ஒரு இந்த வீட்டை தான் போகிறோம், அதனால் திருப்புவோம். இதால் போனால் அப்படியே வீடு வேலை பக்கம் போவோம். இதுக்குள்ளேயும் ஒரு ஒழுங்க போகுது, இந்த ஒழுங்கு எங்கே போகுது போய் பார்த்து கொண்டு வருவோம். எனக்குன்னா வீடு யாருடையதோ தெரியலை, யார்ட்டையோ வீட்டுக்குள்ளே தான் போகுது. அச்சோ அங்கே பார்த்தீங்களா, அதில் ஒரு பெரிய கதவு போட்டிருக்கு, அதோட பூட்டி கிடக்கு. இன்றைக்கி போகிற ஒரு குழந்தை எல்லாம் அவங்கள போக இல்லாமல் இருக்குது. கூகுள் வரைபடத்தை பார்க்காம போனால் இப்படி தான் போகணும், வேலை பக்கம் போகும். இதில் ஒரு பெரிய வீடு வந்து பார்க்கணும். நெருக்கமான வீடுகள், இதுலேயும் ஒரு குறுக்கொழுங்க போகுது. இந்த குறுக்கொழுங்கு இவ்வளோ போனாலும் வீட்டுக்கு தான் போகுது. இதில் ஒரு குறுக்கொழுங்க போகுது, போகலாமா? ஐயோ அதுவும் வீட்டுக்குள்ளே தானே, வீட்டுக்கே ஆகுது. வீட்டுக்குள்ளே போகுமா மக்களே பாருங்கள். இனி வடிவா வீதியில் நின்று பார்த்துட்டு தான் அடுத்த ஒழுங்கைக்குள்ளே போகணும். சரி, இது உள்ள குறுக்கொழுங்கைகள் எல்லாம் வீட்டுக்கு தான் போகுது. நிறைய குறுக்கொழுங்கைகள் இருக்குது பாருங்க. வார குறுக்கொழுங்கைக்குள்ளே ஒன்றுக்குள்ளே போய் வருவோம். சரியா, இந்த குறுக்கொழுங்கைக்குள்ளே எத்தனை வீடுகள் இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா அவ்வளவு ஒடுக்கமான வீதி. அந்த 1 2 3 4 5 ஒரு பொறுக்குனது 6 7 ஒரு சின்ன குறுக்கொழுங்கைக்குள்ளேயே 7 வீடுகள். எனக்குன்னா சரியான குட்டி ஒரு என்ன. ஆமாம், எங்கே போய் வாரீங்க? எந்த கோயில்? நீ பிள்ளையா? சரி, உங்களோட பேர்? தங்கமயில். மயில் தான் இருக்கிறீங்க, தங்கமயில். உங்களோட ஊர்? மயிலட்டி. இங்கே வாருதா கோயிலுக்கு அங்கே இருந்து? அப்போ இப்போ எங்கே இருக்கிறீங்க? சுப்பர்மடத்தில் இருக்கிறீங்க. உங்களோட மயிலட்டிலேருந்து இங்கே வந்த எவ்வளோ காலம்? 33-34 வருஷம். இங்கே இப்போ காணி இருக்கா உங்களுக்கு? தம்பியை வேண்டாம். சரி, மயிலட்டியில் நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ காணி இருந்தது உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு 7 பிறப்பு காணி இருக்குது. உங்களோட மயிலட்டி எவ்வளோ தெரியல உள்ளுக்கா? ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் ரேர் கடை இருக்கு. எத்தனை சகோதரம் உங்களுக்கு? 6 ஆம்பளை சவரம் 2 பொம்பளை சவரம். சரி, 2 ஆம்பளை சவரம் செத்து போச்சு. அந்த காணி இல்லாத உங்களுக்கு எவ்வளவு இழப்பா தெரியுது? இழப்பு 3 வீடு, 4 கடை, 4 கிணறு, 2 டொய்லெட், இவ்வளவு இல்லை. அந்த நீங்கள் அங்கேருந்து வரைக்கும் இவ்வளோ கட்டியிருந்தா நீங்கள் எத்தனையாம் ஆண்டு? 90ஆம் ஆண்டு. 83 ஐயா எங்களோட தம்பியவே சின்னாக்கள் கொண்டு படிக்கிட்டு கடைசியாக படிக்கிட்டு தான் சொன்னோம். இப்போ வீடு என்ன மாதிரி வீடு? எத்தனை அறையோட இருந்த வீடு? 1 2 அறை பிராந்தையில், கடை 1 2 அறை, 1 2 அறை, 2 ரப்பண்டறை, மற்றது 3 அறை. ஆமா, என்னன்னா அந்த நேரம் இதை கட்டுறதுக்கு அவ்வளவோ கரைச்சல் பட்டிருப்பீங்க. என்ன அந்த நேரம் என்ன தொழில் வாய்ப்புகளை வச்சு அதை கட்டினது? நாங்கள் சுறாபீதி சிங்கப்பூருக்கு ஏற்றுனோம். சரி சரி. சுறாபீதி நட்டி சொட்டை. அது எத்தனையாம் ஆண்டு? 90ஆம் ஆண்டு. 90ஆம் ஆண்டுக்கு முதல் ஏற்றினாங்க. கொழும்பு காஷ்மீர் கருவாடுகள் போட்டது. இப்போ உங்களால் அதை செய்ய முடியாதா? திரும்ப செய்யலாது. இப்போ நீங்கள் அங்கே இருந்து இடம்பெயர்ந்து போகாமல் அங்கேயே இருந்திருந்தா உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு? நாங்கள் சிங்கப்பூர் தான் நிற்போம். அப்படி வளர்ச்சியாக இருந்திருக்குமேனே. ஆனால் மயிலட்டி முதல் எத்தனை குடும்பங்கள் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தது? அது ஒரு ஆயிரக்கணக்கான முதல் அது சரியாக நெருக்கமாக இருக்குமா? கொஞ்சம் காணி தானே அங்கே இருக்கு. முக்கா பிறப்பு, ஒரு பிறப்பு, ஊரினால தான் 2 பிறப்பு. இப்போ நீங்கள் உங்களோட காணின்னு விடையில உங்களோட காணிக்கு போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? இல்லை.
கிடைக்கவே இல்லை. உன காணிக்கு போகணுமென்ற எதிர்பார்ப்பு இப்போ இருக்கா? ஆசை இருக்கும் தானே எங்களுக்கு தந்த நிலத்துலேருந்து சாகணுமென்று தானே இப்போ நாங்கள் நேர்த்தி எடுக்கிறோம். அதுவும் ஒரு இந்த இடத்துக்கு நன்றி செலுத்துவோம். நாங்களும் போய் எங்களோட சொந்த இடத்துல செத்தால் எங்களோட மனம் சந்தோஷமாக சாகும். அதுதான் அதுதான். அது சம்மந்தமாக முயற்சிகள் எடுக்கப்படுதா? ஓ, இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் போய் கதைக்கிறேன். இப்போ என்னென்னாமா ஒரு பொருளை துளைக்கையில் ஒரு ஆள் பறிச்சு போட்டு அது கிடைக்கும் 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 நீங்கள் 30 ஆண்டுகளாக இருக்கிறீங்களே. 4 வருஷம். என்ன சரிம்மா, விரைவில் அது ஏதோ ஒரு வகையில் நிச்சயமா உங்களை நான் இன்றைக்கு துன்பப்படுத்தினா அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன துன்பப்படுத்தினா உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி என்ன நடந்தாலும் அதுக்கான ஒரு சுழற்சியான மாற்றம் பெறும். நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே அந்த காணிக்குள்ளே போவீங்க. அது என்னுடைய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் அது நடக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. சரிம்மா, சரி. ஓ, சாப்பிட்டோம். இந்த அம்மாவினுடைய அந்த வலியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்களே யோசிச்சுட்டு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெளி மாவட்டத்தில் போய் வேலை செய்கிறீங்க. அங்கே 6 மாதம் அங்கே கட்டாயமாக வேலை செய்தே ஆகணும். ஆனால் உங்களோட வீட்டை உங்களுக்கு வரணுமெண்டா ஆசை இருக்குது. ஆனால் உங்களால் வர முடியலை. அந்த 6 மாதம் எப்போ முடியுமெண்டே நீங்கள் காத்திருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியும், 6 மாதத்தால் முடியும், வீட்டை போகலாமண்டு. ஆனால் இந்த அம்மா மாதிரி எத்தனையோ 1000 பேருக்கு எப்போ தங்களுடைய ஊருக்கு போவோமென்ற ஒரு எண்ணமே அது தொடர்பான உறுதியான ஒரு நிலைப்பாடே தெரியாமல் அந்த ஏக்கத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கம் சொல்கிறது நாங்கள் செய்வோம் செய்து முடிப்போம் என்று. ஆனால் இப்படி ஏக்கத்தோடு இருக்கிற அம்மாக்களினுடைய ஆசையையும் கனவையும் தீர்த்து வைக்காம இந்த நாடு எப்போவுமே முன்னேறாது. இதை நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் முதல்ல இந்த நாட்டில் வாழ்கிற அடிப்படையில் இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும். அவர்களுக்கான தீர்வு கிடைக்கணும். நாடு தொடர்பான தீர்வை பிறகு பார்ப்போம். இப்போ யுத்தம் முடிஞ்சுது, எல்லாத்தையும் அழிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சுது, இனி சுதந்திரமாக வாழலாம்னு சொல்கிற நீங்கள் எதுக்காக மக்களினுடைய காணியை இப்போவும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு கொண்டு இருக்கிறீங்க? அதை நீங்கள் விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மாறி வந்து இதில் ஒரு கிறிஸ்தவ கோயில், ஒரு சிறுவம் மாதிரி. நெருக்கமான குடியிருப்புகள்லாம் இருக்குங்க. இதில் இருக்கிறது சுப்பர்மடம் சித்தி விநாயகர் சன சமூக நிலையம். இதுக்குள்ள ஒரு குறுக்கு வீதி போகுது, இதால் போகலாம். இந்த வீதியினுடைய 2 பக்கமும் பார்த்து கொண்டு வாங்க அப்படியே எப்படி இருக்குன்னு. ரெண்டு பக்கமும் திரும்பி டக்கடக்கடாண்டு காட்டையில் அதையும் சொல்லுங்க பார்ப்போம். மிக நெருக்கமான குடியிருப்புகள்லாம் இங்கே இருக்குது. எதிரெதிர வீடுகள் இருக்குது. நிறைய குறுக்குழுங்கைகள் போகுது மக்களே. இதுதான் ஒரு பெரிய குறுக்கு வீதின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த இடம்? சூப்பர்மடம் தான். இது வந்து பருத்தித்துறைக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி ஊர் தான் சூப்பர்மடம். பருத்தித்துறை சூப்பர்மடம் தான். இப்போ இந்த ஊருக்கு சூப்பர்மடம் பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? சூப்பர் சொல்லி ஒரு ஆள் கொடுத்தாரு. சூப்பர் அரசாங்க உத்தியோகத்தில் சரி இருந்தது. ஒரு வீடோ ஒரு மேல் இதுகள் கிடந்தது அந்த காலம். அதில் இருந்தால் அதை அடிப்படையாக கொண்டு தான் சூப்பர்மடம் பேர் வந்ததா? சரி சரி. கோயில் ஒன்று இருந்தது, முனியப்பர் கோயில் இருந்தது. அது அந்த காலமே சின்ன நாட்டம் இருந்தது. முனியப்பர் குளங்கள் அவையெல்லாம் கிடந்தது. சூப்பர்மடம். குளத்தை காணையிலே அது என்னுடைய சகோதரன் செத்தா போல தூத்துட்டான். 4 வயது 5 வயது. சரி, 4 வயது 5 வயது சகோதரன் சொல்லி எங்களை விட வயது கூட, 5-7 பேரை விட வயது கூட. மூத்தவர். நீங்கள் பிறக்க முன்னே வந்துட்டீரா? அப்போ அதில் இந்த குளமையன் மூடப்பட்டது நீங்கள் உங்கள் அண்ணா இருந்ததாலையா? இருந்ததால எங்களோட ஊர் ஆக்கள் மக்கள் எல்லாம் அது ஆபத்தான நிலையில் இருந்திருக்கு. அப்படியே முனியப்போவில் பக்கத்தில் இருந்தவங்க எங்களோட முனியப்போவில் பக்கத்தில் தான் எங்களோட வீடுகளை. என்ன இது பருத்தித்துறை நகரத்தில் நிற்கிற மாதிரி கிடக்கு வாகனங்கள் இப்படி போய் கொண்டிருக்கு. பள்ளிக்கூடம் முடிச்சா போய்க்கணும். நான் இந்த ஒருவேளை கோயில் திருவிழாவுக்கு போயிடணும்னு நான் யோசிச்சேன். பள்ளிக்கூடம் பிள்ளைகளை நான் இங்கே கழிச்சு கொண்டதால இங்கே கவனிக்கையில் தொடர்ச்சியாக வாகனங்கள் போய்கொண்டே இருக்கு. இங்கே இதால் போய்க்க கொஞ்சம் பாதுகாப்பு பிள்ளைகள், கம்பசட்டி பிள்ளைகள் வாரது பாதுகாப்பு.
சரி ஆனால் இப்போ சொல்லலாம் ஐயா. உங்களுக்கு என்ன பேர்? பால். எத்தனை வயது உங்களுக்கு இப்போ? 65. இங்கே வாழ்கிற மக்களினுடைய வேலைகள் என்ன? நாங்கள் கடத்தொழில். சரி. மீனவர். இப்போ முன்னைய காலத்தோடு ஒப்பிடும்போது இங்கே இப்போ என்ன மாதிரி இருக்கு? முன்னேற்றம் தொழில் ரீதியாக சனங்கள் வெளிநாடு எல்லாம் போகிறது. இனியப்பெற்றால ஏதோ நேர்த்திய கீதியை வச்சுக்கொண்ட அனுப்புகிற பிள்ளைகள் செலுக்குது. அண்ணளவா எத்தனை குடும்பங்கள் இங்கே வெளிநாட்டில் இருப்பினும் இந்த ஊரை சேர்ந்தாங்க? 125 குடும்பத்துக்கிட்ட இருக்கு. வெளிநாட்டிலையா? என்ன சொல்கிறீங்க? அந்த சுடுகாடு வரைக்கும் தான் சூப்பர் மேடம். இங்கால அந்த பள்ளிக்கூடத்தோட சுடுகாடு வரைக்கும் தான் சுப்ப மேடம். சங்கத்தில் ஒப்பீஸுக்கு வந்து அங்கே சுப்பவடம், வியாபாரி சந்தையாலும் சுப்பவடம். இந்த ஊரில் சிறப்புண்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு சிறப்பு சொல்லுவீங்க. இப்போ இந்த ஊரை பற்றி கேட்டால் நான் சும்மா புகழ்ந்து தள்ளுவேன். என்ன அதே மாதிரி நீங்கள் விலாசம் சும்மா தெரியாது, சும்மா அடிச்சு விட்ருவேன். 2-3 கூட்டியும் அடிச்சு விட்றது தான் நேரம் கேட்டால் இந்த ஊரை பற்றி தெரியுமான்னு. அதே மாதிரி உங்கள் ஊருக்கு என்ன சிறப்பு? எங்களுக்கு முனியப்பெற்ற சிறப்பு தான். அது எவ்வளோ காலம் அந்த கோயில் இருக்குது? நான் அறிஞ்ச வயதுலேருந்து எங்களுடைய ஐயாக்கள் காலத்துலேருந்து இந்த ஊருக்கு சிறப்பு என்னன்னு சொன்னேன் நான் அவதானிச்ச வரைக்கும். முன்னுக்கு கடல், பின்னுக்கு வயல்வெளி, தோட்ட வழி. இப்போ தோட்டங்கள் நீங்கள் செய்கிறது இல்லையா? அது அந்த தோட்டம் எந்த ஊருக்குரியது? அது தம்பசட்டிக்குரிய. ஆனால் உங்களோட இடம் வந்து காட்சி அமைப்பில் எவ்வளோ வடிவாக இருக்குது தெரியுமா? முன்னுக்கு கடல், பின்னுக்கு தோட்டம். இங்கே இதுக்குள்ளே உள்ள சனம் மட்டும் இல்லை, எவ்வளோ ஜனம் ஒரு 30 குடிக்கிட்ட அங்கால இருக்குது. சுனாமிக்கு பிறகு வீடு எடுத்து அங்காலாம் இருக்குது. வீடு காணி எடுத்து இப்போ 75, 80, 90 லட்சம் காணி இங்கேயா? இடத்துல ஒரு பரப்பா? ஒரு பரப்பு. 80,000, 10, 90,000 ரூபாய் சொல்கிற மாதிரி இலகுவா சொல்கிறீங்க? இல்லை, அப்படித்தான் வெளிநாட்டுக்காரர் எடுக்கிறாங்க. ஓம் ஐயா, 2010ஆம் ஆண்டோ இல்லை 2000ஆம் ஆண்டு இங்கே ஒரு பரப்பு காணி என்ன விலை போனது? இந்த 19 வயதோ 20 வயது. அவன் 27 வயதோ 8. அவன் பிறக்க முன்னே நான் எடுத்து 80,000 ரூபா. 80,000 ரூபா எடுத்தீங்களா? 80,000. 112 மடங்கு கூடி இருக்கே ஐயா. என்ன ஐயா? என்னண்டு வெளிநாடு. இப்போ வெளிநாட்டுக்கும் காணி விலை கூடுறதுக்கும் என்ன காசு? இந்த விலை கூட்டுது காணி. சூப்பர் மடத்தை மையமாக வச்சு மட்டும் இந்த கதையை சொல்லல, ஒட்டுமொத்தமாக ஈழதேசம் முழுவதுமே காணி விலை ஐயா சொல்கிறார். முதல்ல 80,000 ரூபாவுக்கு வாங்கின காணி இப்போ 90 லட்சம் 112 மடங்குக்கு மேலே கூடி இருக்கு. அப்போ அது எப்படி? அதை என்னண்டு காணி வாங்குறது? நாங்கள் இங்கே இருந்து போமாட்டேன். இதில் கேளுங்க, 4 பேர் பெரிய மனுஷன். அது பூவர் செடிக்கிட்ட போயிருக்கா, கேளுக்குவா. நான் சொன்னோடு சொல்ல கேளுங்க. அந்த நேரம் காணி 80,000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துருக்குறீங்க அப்படின்னா அந்த நேரம் நிறைய காணிகள் இருந்திருக்கு. என்ன கொடுக்குறதுக்கு நிறைய காணிகள் இருந்திருக்கும். விலையும் குறைவன்றதால கொடுப்பினும். அந்த நேரம் விலை தான் ஐயா. அது என்ன 80,000 அந்த நேரம் பெரிய காசு தான். எங்கள்கிட்ட காசு எல்லார்கிட்டையும் காசு இல்லை. காசு உள்ளவர் 20,000, 15,000, 10,000 எடுத்துட்டாங்க. இவங்க இப்போ விற்கிற விலை 80 லட்சம், 1 லட்சம். ஒரு வங்கியில் கொண்டேன் போடுவானே நீங்க. அதான் நடக்குது ஐயா. இல்லை, அங்கால ஒரு காணி 22 லட்சம். ஒரு உள்ளுக்கு எவ்வளோ போகுது காணி? இப்போ நீங்கள் சொல்கிறது முன்னுக்கு 80, 90 போகுது. உள்ளுக்கு இந்த இடம் வரப்போகுது. அப்படி தான் பேர். என்ன சொல்கிறீங்க? குறைவு, கொஞ்சம் குறைவு. சரி, அப்படின்னா இங்கே சன நெரிசல் கூடி இருக்கு. அதான காரணம். என்னென்ன காணி இல்லாத இருந்தால் தான் காணி விழா கூடும். எனக்கு பிள்ளைகள் 4 பிள்ளைகள்டா. 4 பிள்ளைகள் இந்த இது படிப்பாக இருக்கும். பிள்ளைகள் கட்டி கொடுத்தால் ஒரு பிள்ளைகள் அதுகளுக்கு பெருக்கிறதுக்கு தேவையான காணி. வேற பிள்ளைகள் விட்ட பிள்ளைகள்ட்டு அப்படி எனக்கு இப்போ ஒரு பரப்பு காணி தான் 2 பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு பரப்பு 2 பிரிச்சு ஒன்றா இங்கே காணி இல்லை எடுக்க இயலாது. அதுதான் பிள்ளைகள் இருந்து வெளிநாட்டில் போயிருந்தாலும் எடுக்க இயலாது. இப்போ காணி இப்போ நான் இங்கே வேண்ட போகிறேன். என்னட்டா இப்போ நான் 60,000 சமைச்சு போட்டேன். 60,000 இருக்குது. 60 லட்சம். 60,000 கடவுளே. 60,000 வச்சு காணி வேண்டியல. அப்போ எதிர்காலத்தில் என்ன செய்யணும்? காணி அளவு வேண்டலாம். ஒரு சின்ன காணி பத்தாது. இதுக்குள்ளே பார்த்தீங்களா நீங்கள் இங்கே இப்படியே திரும்பி பாருங்க. இதுக்குள்ளே மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 5 வீடு அப்படி இருக்குது. ஒரு வீடு எத்தனை பரப்பு காணியில் இருக்குது? இப்போ இங்கே ஒரு ஆளுக்கு எத்தனை பரப்பு காணி இங்கே இருக்குது? ஒரு பரப்பு காணிக்குள்ளே இருக்குது. ஆனால் இது ஒரு பரப்பு காணி. இது ஒரு பரப்பு. அப்படி ஒரு பரப்பு எல்லாமே ஆக கூடினது. இந்த எத்தனை பரப்பு காணி வச்சிருப்பீனும்? ஒவ்வொரு பரப்பு 2 பரப்பு. ஒரு 5 பரப்பு வச்சுருந்தா இங்கே பெரிய ஆள். என்ன 5, 10 பரப்பு, 15 பரப்பு வச்சிருக்கணும். ஆனால் அது பெரிய ஒரு என்ன பெருமதி. அது என்ன ஐயா, நாங்கள் மூளையை விட்டதுக்குள்ளே 6,000 ரூபா 10,000 ரூபாக்குள்ளே எடுக்க வேண்டிய இடத்த நாங்கள் விட்ட பிள்ளைங்க. ஐயா மேல் இந்திய ஐயா நல்லா ஐயா செய்த காணி வேண்டிய நாங்கள் விட்ட பிள்ளை.
அதான் நீங்கள் அந்த நேரம் யோசிக்கல இப்படி வருமன்றது. முதல் இருந்த வாழ்க்கை முறைக்கும் இப்போவும் இளைஞர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? குடி கொடுத்தனம். இப்போ முன்பு இல்லை, முன்னம் குடும்பத்தை முன்னேற்றணும், நாட்டை நல்ல வழியில் கொண்டு போகணும், மண்ணுக்காக வாழணும் கொண்டு வாழ்ந்தோம். இப்போ எல்லாரும் தான். இப்போ என்னையும் நான் அதில் குற்றச்சாட்டுக்குள்ளே அடக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு உணர்வில்லாத, உணர்வு செத்த, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அடித்து போட்ட பாம்பு, செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி எங்களை இனி சும்மா வந்து அடித்து போட்டு போகலாம் அப்படி நாங்கள் மாறிட்டோம். என்ன ஐயா வாயில் வரும் எத்தனை செல்வங்கள் எல்லாத்தையும் அழைச்சனீங்கள், இராணுவம், அரசாங்கம், எத்தனை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் கற்பழித்தது எத்தனை இங்கே செம்மணியில் நடக்குது. கொடுமையாக செய்து நீங்கள் இருக்கானோ தெய்வம் இருக்கணும். சரி ஐயா, நன்றி. போகும்போது வீட்டு பக்கத்தை காட்டுறோம். இதில் அது கோயில் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் பாருங்க தோட்டங்கள், தோட்ட வழி, பெரிய தோட்ட வழி. இல்லை வலப்பக்கம் ஒரு குறுக்கொழுங்க போகுது, அங்கே போகும் முதல் இதில் ஒரு குறுக்கொழுங்க போனது இந்த காணையில். இங்கே எவ்வளவு நெருக்கமாக மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை காட்டுறது உங்களுக்கு, அவ்வளோதான். எவ்வளோ நெருக்கமாக இருக்கேன் நம்ம வீடு. ஐயோ இதோட சரியா இதில் இருக்கிற வீட்டோட சரிதாங்க. வேலை கொண்டு குறுக்கொழுங்கை போகுது போகுது. இதில் ஒரு கோயில் இருக்குதா, முனீஸ்வரர் கோயில். சரி, இப்போ இதில் இடப்பக்கம் போகும். இதில் இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இதாலையில் போனாங்க, இதாலையில் போனாங்க. இதோட ஒவ்வொரு முடியுது. இதால் தான் வந்து நாங்கள் இப்போ இதுக்குள்ளே போவோம். அட இது கோயில், கோயில். இதில் ஒரு கோயில் இருக்குது, திருவிழா நடக்குது. அதனால் நாங்கள் பைக்கில் முன்னுக்கு போக இயலாது. அங்கே போகிறார்கள் சுற்றி பார்த்து கொண்டு போவோமா நாங்களும். இதில் ஒரு கோயில், பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயில் திருவிழா நடக்குது. அது பெண்கள் பள்ளிக்கூடம், இது ஆண்கள் பள்ளிக்கூடம். இதில் இருக்கிறது கார்லிக் கல்லூரி. இங்கே இடப்பக்கம் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது.
இங்கால இருக்கிறது மெதடிஸ்ட் பெண்கள் கல்லூரி. இடப்பக்கம் போமா இடப்பக்கம் போவோமா. இப்போ பள்ளிக்கூடம் வர்ற நேரமும் நாங்கள் சரியாக வந்திருக்கிறோம். இடப்பக்கம் பார்த்துக்கிட்டோம். ஓ சரி, இந்த இடத்துலேருந்து தான் காணொலியை ஆரம்பிச்சினாங்க. இன்றைய நாளில் சுப்பர்மடம் என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். மீண்டுமே மெதடிஸ்ட பெண்கள் கல்லூரி அடிக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊர் பயணம்ன்றது என்ன உணர்வு ரீதியாக கொஞ்சம் நெகிழ வைத்தது என்று சொல்லலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, சிலதை சொல்ல முடியாது. பயணம் செய்யும்போது அதில் ஒன்றை சொல்கிறேன்னு சொன்னால், அந்த அம்மா காணி எப்படி சொல்கிறது, அந்த காணி விடையிலேன்னு சொல்கிறாதானே, அது நீங்களே யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளவு பாதிப்பாக இருக்குமெண்டு. எதிர்காலத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி போகணுமென்றதை நான் ஒரு வேண்டுதலாக இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் அதற்கான வேண்டுதலை செய்து கொள்ளுங்கோ. நிச்சயமாக அது நடக்கும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று நடந்தே ஆகுமென்றதை இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.